ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டான் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய இந்த பவுண்டி பே பற்றி தான் பார்க்க போகிறோம். பவுண்டி பே வந்து என்னென்னா ஒரு ஷாப்பிங் சம்மந்தமாக ரிலேட்டடாக உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான். இது வந்து டான் பிளாக் செயினை வந்து அவங்களோட ட்விட்டரில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதோட லிங்கெல்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணும்போது அதை வந்து அஃபிஷியலாக வந்து ஏதாவது ஒரு பெரிய பிளாக் செயினோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது தைரியமாக பண்ணலாம். ஏன்னா அது நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பவுண்டி பேயில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒர்க்குன்னா, டெய்லி வந்து பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இதில் வந்து ஸ்டார்ட் ஃபார்மிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 8 hours ஒன் டைம் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயின்ஸாக வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டீல்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டாஸ்க்கை நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணியாச்சு. திரும்ப பேக்குக்கு வாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டான் வாலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே டிக் ஆகிடுச்சு. கீழே வந்து கனெக்ட் டான் வாலெட்னா உங்கள் டான் வாலெட் வந்து டெலகிராம் வாலெட் இருக்கலாம், டான் கீப்பரோ இல்லைனா வந்து டெலகிராம் வாலெட்டை வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 டாஸ்க்குமே வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே கம்ப்ளீட் டாஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட இதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இனி வந்து நமக்கு என்னென்னா இதை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுற மூலியமாகவும் நமக்கு அதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து இருக்குது. திரும்ப பேக்கு வந்துக்கோங்க. இப்படி என்னென்னா இதில் வந்து நம்ம ஒவ்வொரு டாஸ்க்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம இதை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதில் வந்து சில வந்து ஷேரிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஷேரிங் பண்ணுற போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறோம். அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸும் கிடைக்கும், அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேப்பில் போனீங்கன்னா நீங்கள் இதில் வந்து டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி நம்ம டேப் பண்ணி காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏர்னுக்கு போனீங்கன்னா இதில் வந்து என்னென்னா சில டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட டெய்லி ஆன்சைன் செக்இன்னா உங்களோட சின்ன டான் ஃபீஸை வந்து பே பண்ணி இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பர்ச்சேஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூலிமா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அப்பவும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 வேல தான் இதில் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன டெலகிராமில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.